ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலம் முழுவதையும் பயன்படுத்தி மீடியாக்கள் முழுவதுமாக அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி அவரை ஒரு ஓரங்கட்டுறதுக்காக எவ்வளவோ முயற்சி நடந்துச்சு. இதை கடந்தும் அவர் மீது ஒரு அதிருப்தி வராமல் இருந்தது ஏன் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டால் தமிழ்நாடு அரசியல் பக்குவப்பட்டோம். அதற்கு காரணம் மக்கள் எல்லாம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப எளிமையான விஷயத்தை நான் சொல்றேன். போலீஸ்ல ஒரு சின்ன ஒரு கொடியேற்று விழாக்கு நீங்க போய் பர்மிஷன் கேட்பீங்க. சொல்லுவாங்க எத்தனை ஆரன் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. 4 ஆரன் வைக்கிறீங்க. கொடியேற்று விழாக்கே வைக்கிறோம் ஒரு மைக் வச்சா. நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது உங்களுக்கே எனக்கு இல்லை, போலீஸுக்கு தெரியாதா? எத்தனை ஹார்ன் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு புரிவதற்காக இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். தமிழ்நாடு போலீஸ் விவரம் தெரியாத போலீஸ் அல்ல. திமுக ஆட்சியில் நடந்ததே நான் சொல்றேன். இந்த இஸ்லாமியருடைய குடியுரிமை சட்டம் வருகிறது கண்டிச்சு கூட்டம் நடந்துச்சு. அதுல நான் தான் முஸ்லீம் அல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் 83 ஊர்களில் கூட்டம் பேசியிருக்கேன். அதுல ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். நம்ம திருப்பூருக்கு போயிருந்தேன். காலையிலே புறப்பட்டாக்கி போயிட்டேன். மதியானம் ஒரு 2 மணி போல காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வர்றார் கூட்டம் ஏற்பாடு பண்றவர்கிட்ட. எங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கு பெரிய கூட்டம் வரும்போது இருக்கு, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விரிவான ஏற்பாடு இருந்தாதான் நல்லது என்று காவல்துறை அதிகாரி ஏற்பாட்டாளர் சொல்றாரு. சொன்னதற்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு 15-20 ஹார்ன் எக்ஸ்ட்ரா கட்டினதோட புதிதாக எல்இடி ஸ்கிரீன் உடனே ரெடி பண்ணி ஒரு 15 இடத்துல வச்சாங்க. நான் எதற்காக சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் காவல்துறை தான் கணிக்க முடியும். அதே போல கரூர்ல இருக்க காவல்துறை விவரம் தெரியாதவன் நான் சொல்லவே மாட்டேன். அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டது என்கின்ற வருத்தமான என்னுடைய பதிவை சொல்ல விரும்புகிறேன். அங்கே இவர்கள் நினைச்சிருந்தா ஒரே இடத்துல குவியாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஹார்னை கட்டியிருந்தா கேட்டிருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 10 இடத்துல எல்இடி ஸ்கிரீன் போட்டிருந்தா அது குறைஞ்சிருக்கும். அதை தாண்டி யாரும் சொல்லாத ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது தெரிந்தும் அந்த இடத்துல சாக்கடைக்காக வெட்டிய ஒரு பெரிய குழி இருக்கு, அது மூடப்படவே இல்லை. உண்மையான விஷயம், அதில் விழுந்து அதிலே மரணம் அடைந்தவர்கள் தான் பாதிக்கு மேற்பட்டவர்கள். அது யாரும் எந்த செய்தியும் போடலை. இது இயற்கையான மரணமா? மனம் கொதிக்கிறது.